மக்களே ப்ரோமோனா இப்படிதான் இருக்கணும். பிக் பாஸ்னா இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதன்னா வேற லெவல்ல தரமான ஒரு சம்பவம் பண்ணினதான் பார்க்க முடிஞ்சது. லைவ்ல என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆபாச குறியீடுன்னு இந்த 2 3 நாள் அந்த விஜய் பார்வதி தூக்கி பிடிச்சிட்டு அரோரா வந்து இது ஆபாச குறியீடு நீ என்ன இருந்தாலும் திவாரண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு ஆபாச குறியீடுல சொல்லியிருக்க கூடாது அப்படின்ட்டு ஒட்டுமொத்த போட்டியாளர்கிட்டையும் போயிட்டு ஏங்க திவாரனை பார்த்து இந்த குறியீடை வந்து காமிச்சிருச்சுங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படிங்கிறது அதுல தெரியுதுங்க. அந்த பொண்ணு பயங்கரமான ஆளுங்க. அது இதுன்னு ஒரு கதை விட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா? அந்த சாட்டர்டே எபிசோட்ல அதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்றாரு. அவங்க அடிச்சு புடிச்சு எல்லாம் கோட்டை கட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. இதுல ஆபாச குறியீடை கொண்டுட்டு போய் இந்த திவார் கிட்ட காட்டுறது அந்த அரோராக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மன்னர்கள் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோட்டை கட்டுறதுன்னு ஒரு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அதுல அரோரா வந்து ஒரு டெஃபினேஷன் இப்படி வச்சா பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அத வந்து இந்த விஜய் பார்வதி அப்படியே திரிக்கிறாங்க. இந்த அரோரா வந்து எப்படியாவது கெட்டவளா காமிச்சிருக்கிறதுக்கோசரம் திவாரணி பார்த்து ஆபாச குறியீடு காமிச்சிட்டாங்க. அதுக்கு வச்சு அடிச்சாரு பாருங்க. சாட்டர்டே சம்பவத்துல வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, உங்க மண்டைக்குள்ள இருக்குது பிரச்சனை. உங்களுடைய பார்வையில் இருக்குது பிரச்சனை. நீங்க எவ்வளவு பெரிய விஷம் தெரியுமா? உங்களுக்குள்ள எவ்வளவு வக்கரம் இருக்கு தெரியுமா? ஏப்பா திவாரு நீ தயவு செஞ்சு திருந்து. இந்த விஜய பார்வதி சொல்றது பூரா வேத வாக்குன்னு புடிச்சிட்டு திரியாரு உனக்கு ஒருத்தனை பிடிக்குதுன்னா அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் பர்ஃபெக்ட். ஒரு ஆணியும் பிடிக்கும் அந்த ஆள் ஓடிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அது ஒண்ணு வச்சு காமிச்சிட்டு இருந்தது. அந்த ஆள் அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா ஆபாச குறியீடு காமிச்சதா இந்த விஜய் பார்வதி சொன்னோன்னே கேமரா முன்னாடி போயிட்டு மக்களே தமிழ்நாட்டு மக்களே ஆபாச குறியீடு காட்டுறாங்க இந்த அரோரா அப்படின்னு. ஏய் கேட் எதையாவது கொண்டுட்டு போய் முக்கிட்டு நேரமான மாதிரி தான்டா இருந்தது உங்களுக்கு எல்லாம். ஈஜே பார்வதி பிடிச்சிருச்சுன்னா தூக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடியே சொன்னது பூரா வேத வாக்குன்னு சுத்திட்டு தெரியாது. அவர் சொல்ற மாதிரி தயவு செஞ்சு திருந்தி தனித்தனியா கேம் விளையாடுங்களே. கடுப்பாவது இந்த ஆபாச குறியீடை புடிச்சுக்கிட்டு சோசியல் மீடியா திறந்தாவே ஆபாச குறியீடு. நம்மளுமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். முழுக்க இந்த விஜய் பார்வதி சும்மா அரோரா வந்து சும்மா ஏதோ ஒரு 2 கதையை புடிச்சிட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த விஜய் பார்வதி எப்படிப்பட்டவர்கள், அரோரா எப்படிப்பட்டவர்கள், சேதன்னோட இந்த சாட்டர்டே சம்பவம் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்கள்.